மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது 12ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் வருது. அதனால யாருமே தொண்டர்களானாலும் சரி யாரானாலும் சரி பெரிய லெவலில் வந்து நீங்கள் கொண்டாடக்கூடாது. அன்னைக்கு 12ஆம் தேதி வந்து நம்ம வந்து நம்மளோட நாட்டு இராணுவ வீரர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்கது தான் நம்ம பார்க்கப்படணும். இதை தாண்டி இன்னைக்கு இராணுவ வீரர்களுக்காக இல்லை தேசத்திற்காக எல்லாமே கட்சி ஆட்கள் இந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது திமுகவும் ஒன்றும் சொல்லலைன்னா ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு கருத்து இருந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் நேத்து வந்து உண்மையிலேயே இராணுவ வீரர்களுக்காக நாங்க ஒரு பேரணி, அவங்களோட தியாகத்திற்காக ஒரு பேரணி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சென்னையில நடத்துனாங்க. உண்மையிலேயே இது வந்து எல்லாருமே ஆளுநர் எல்லாம் கண்டிப்பா வரவேற்பாருன்னு தான் நான் பார்க்கணும். அதை தாண்டி மக்கள் எல்லாருமே. ஆனா நேத்து உண்மையிலேயே அந்த பேரணி முடியறதுக்குள்ளார உண்மையிலேயே நம்ம முதல்வர் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாருன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு நம்ம 2003 எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் விமான சாகச நிகழ்ச்சி சென்னையில நடத்தினாங்க. நிறைய மக்கள் எல்லாம் கூடுனாங்க. நிறைய மக்கள் ஆரவாரமா பார்த்து நல்ல ஒரு ஒரு இந்திய தேசம்னா இராணுவத்துக்காக எப்படியெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி அது கண்கொள்ளா காட்சியை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதே விமான நிகழ்ச்சியை நம்ம திமுக ஆட்சி நடத்தும் போது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு வேதனைப்பட்டாங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு 5 பேரும் என்னமோ இறந்துட்டாங்க. தண்ணி இல்லாம, ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம, எந்த ஒரு வசதியும் ஏற்பாடு முன்னெச்சரிக்கை இல்லாம நிறைய இருந்ததுனால நிறைய அதெல்லாம் நம்ம சாகச நிகழ்ச்சி இவ்வளவுதான் பேர் வர்றாங்க அது இதுன்னு சொல்லி அந்த விமான அதிகாரி மேல பழி போட்டுட்டு நம்ம கட்சி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து நேத்து அதே மாதிரி, ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து மாநிலத்துல எந்த ஒரு மாநிலத்திலையும் இது போன்ற ஒரு நாங்க பேரணி போறோம் நாட்டு, ஏன்னா இந்த நேரத்துல போர் பதட்டமா நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு எல்லாம் அமைதியா வீட்டுல பிரார்த்தனை பண்ணா போதுன்ற மாதிரி தான் இருக்கும் பட்சத்துல திமுக மட்டும் என்ன புதுசா அப்படின்ற மாதிரி. அதாவது இது வரைக்கும் தேசபக்தின்னா, அதாவது திமுக என்னைக்குமே ஒரு தமிழகம் வந்து ஒரு திமுக மட்டும் ஒரு மாறுபட்ட கருத்தோடவே தேசிய ஒன்றியங்கிறத சொல்றதோ நிறைய வித்தியாசமா இருக்கும். உண்மையிலேயே நேத்து உண்மையிலேயே நம்மளோட முதல்வர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா உண்மையிலேயே தேசபக்தி இல்லைன்னு நம்ம போய் சொல்லணும். கட்சி ரீதியா அவர் வந்து ஏதாவது இல்லைன்னு ஏதாவது சொன்னாலும் வேற மாறுபட்ட கருத்து இருந்தாலும் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும். ஏன்னா தேசிய கொடியை அவர் கையில பிடிச்சிருக்கிறாரு. நேரம் உண்மையிலேயே தேசிய கொடி பிடிச்சான்னா எப்படி அவர் அமைதியா வந்திருப்பார் போல இருக்கு. உண்மையிலேயே தேசிய கொடி பிடிச்சா என்ன நம்ம கோஷம் போடணும்? ஒன்னும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா வந்தே மாதரம், இல்லைன்னா ஜெய் இன்த்துன்னு. ஆனா அதை சொல்லவும் முடியாம சொன்னாலும் பிரச்சனை. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்ற மாதிரி தான் நம்மளால யூகிக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி அந்த பேரணியில நிறைய முன்னெச்சரிக்கையா முன்னேற்பாடுகள், நிறைய கழிப்பறைகள், நிறைய தண்ணி நிறைய வர்றவங்களுக்கு நிறைய தண்ணி கொடுக்கறதானாலும் சரி, தாகம் எடுத்தானா ஆம்புலன்ஸ் அந்த அளவுக்கு நிறைய ஆம்புலன்ஸ் வந்து அங்கங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஏன்பா இந்த அரசியலுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த கட்டத்துல நீங்க ஒழுங்கா ஒரு விமான சாகச நிகழ்ச்சியே நடத்தல, அன்னைக்கே அது ஒரு பாடமா இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் இதெல்லாம் நடத்தி ஏதாவது இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரு கூட கெடுத்துறாதீங்க பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல பார்க்கப்படுவாங்கன்னு சொல்லி நிறைய முன்னெச்சரிக்கையா, இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தானே. இன்னொரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இங்க தொண்டர்கள் தான் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது திமுக நடத்துற ஒரு ஏதாவது ஒரு மீட்டிங்கானா கவர்மெண்ட் பஸ் வரணும், இல்லைன்னா பிரைவேட் பஸ் எல்லாம் வரணும், நிறைய 300 ரூபாய் கொடுக்கணும், இல்லை 200 ரூபாய் கொடுக்கணும், வயசானவங்கல இருந்து இல்லை பிரியாணி கொடுக்கணும், மற்ற எல்லாமே கொடுக்கணும். அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்த்து அனுப்புறதுக்குள்ளார பாடாப்படுத்துவாங்க. ஆனா நேத்து பார்த்தோம்னா நேத்து திமுக நடத்தினதுன்றதுக்காக யாருமே வரல. அத்தனை தேசபக்தர்களாளர்கள் தான், எல்லாமே தேசியவாதிகள் தான் வந்திருக்காங்க. எதுக்கு நேத்து என்ன திமுக கட்சி மீட்டிங்கா நடக்குது இல்லையே, தேசத்திற்காக அப்படிங்கிற ஒரு பார்க்கப்படணும். உண்மையிலேயே எப்பேற்பட்ட ஒரு மகத்தான விஷயம். ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எது நினைச்சிருக்காங்க, நாங்களும் தேசத்திற்காக இருக்கோன்னு ஓட்டுக்காக, இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசியலுக்காக ஏதோ ஒரு நாடகமா இருந்தாலும் இருக்கலாம் போல இருக்கு, எனக்கு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் ஓட்டா மாறிடும், நாங்களும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாம இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கணும். எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய ஆராசா அவர்கள் எல்லாம் நிறைய, அதாவது தனி
ஏதோ இந்தியாவில இருந்து நாங்க தனின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கருத்தெல்லாம் பேசினது. நாங்க வரி கட்ட மாட்டோம், கட்டாம இருந்தா நீங்க ஜிஎஸ்டி என்ன பண்ணுவீங்க, சும்மா இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன இப்ப பாரத் மாதா கி ஜெயங்கிறது என்ன பிஜேபிக்கு சொந்தமான விஷயமா என்ன? பிஜேபி மட்டும்தான் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லணுமா என்ன? வேற யாரும் சொல்லக்கூடாது என்ன? உண்மையிலேயே சொல்லணும் இல்ல. அப்ப இங்க நேற்று சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சொல்லியிருந்தா நல்லது. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பேரணிக்கு, அதாவது தேசத்திற்காக அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாத விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்துல காவல்துறை இருக்கு. காவல்துறை வந்து ஏதாவது ஒரு சாகசமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா நம்ம யாரை பாராட்டுவோம்? தமிழக முதல்வரை தான் நம்ம பாராட்டுவோம். ஏன்னா தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் இந்த நம்மளோட போலீஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த ராணுவ கட்டுப்பாடுங்கிறது யார் கையில இருக்கு? ராணுவம் அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு உபகரணங்கள் வேணும். அவங்க அந்த அளவுக்கு அடிச்சுட்டா, அதாவது ராணுவம் வந்து ஆக்டிவா இருந்தான்னா எப்படி ஆக்டிவா இருக்க முடியும்? அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு உண்டான ராணுவ அணுகுண்டானாலும் சரி, இல்லை ஏவுகணானாலும் சரி, நிறைய அவங்களுக்கு அந்த வான் பாதுகாப்பு சில ரேடார் ஆனாலும் சரி, எல்லாமே வாங்கி கொடுக்கறது யாரு? நம்ம கண்ட்ரோல், நம்ம இந்திய அரசு, நம்ம இந்தியாவோட பிரதமர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நம்ம இந்திய தேசத்தோட கண்ட்ரோல்ல தானே ராணுவம் இருக்கு. இப்ப இதே பாகிஸ்தான் எல்லாம் ஏன் இவ்வளவு திண்டாடுறாங்கன்னா சும்மா பொம்மைங்க மாதிரி தான் அங்க பிரைம் மினிஸ்டர் எல்லாம். எல்லாமே ராணுவம் தான் அந்த இடத்துல அதிகாரப்பூர்வமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சும்மா தான் பிரதமருங்கிறதெல்லாம் செபாசிரிஃப் எல்லாம் சும்மா அங்க எல்லாமே ராணுவத்தோட கண்ட்ரோல் தான் பார்க்கணும். ஆனா இங்க நம்ம தேசத்துல அப்படி இல்லை. எல்லாமே நம்ம வந்து இந்திய தேச ஆளுகிற அந்த பிரதமரோட கைதான். அந்த குரூப், அந்த டீம் எப்படி இருக்காங்களோ அதே தான் ராணுவம் அப்படின்னு பார்க்கணும். அதே நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து விமானத்தை அதாவது இராணுவர்களை வந்து திமுக காரங்கள் பாராட்டி அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணது வந்து உண்மையிலேயே மறைமுகமா பாரத பிரதமர் தான் இங்க வாழ்த்தி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நேரம் நம்ம வெளியில கட்சியில வந்து பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நேரடியா அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் உண்மையிலேயே இது மறைமுகமா வந்து, ஏன்னா இவங்களுக்கு மறைமுகமா நிறைய விஷயம் இருக்கு. அரசியலுக்காக இப்போ நிதி தரல அப்படின்னு சொல்லி நிறைய சண்டை போடுவாங்க. மத்திய அரசை நோக்கி ஒன்றிய அரசு நிதி எல்லாம் தரல அப்படின்னு. ஆனா அதே நிர்மலா சீதாராமன் கிட்ட போயிட்டு நன்றி அம்மா, நீங்க நிதி ஒதுக்குனதுக்கு நன்றி அம்மா அப்படின்னு சொன்னதையும் கூட நிர்மலா சீதாராமனே நம்ம பொதுவெளியில அன்னைக்கு சொன்னது நம்ம பார்த்துருப்போம். அப்போ இது வந்து உண்மையிலேயே நிறைய விஷயம் இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணின்னு சொன்னதுல இருந்து திமுகவுல நம்ம முதல்வருக்கு தூக்கமே இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு, என்னைக்கு நாங்க கூட்டணி அமைச்சோமோ அன்னையில இருந்து இதை தவிர வேற அவருக்கு பேச்சே இல்லை, ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல மறைமுகமா இவங்களும் ஒரு கூட்டணின்ற மாதிரி தான், கூட்டணி இல்லை மறைமுகமா இந்த மாதிரி இவங்களுக்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற மாதிரியும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அது நேரம் சொல்லலாமே, யார் அந்த அமைச்சர், என்ன அமைச்சர், நன்றி சொன்ன அமைச்சர் யாருன்னு சொல்லலைங்கும் போது அந்த என்ன இருக்கு, அங்க ஒரு சீக்ரெட் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா பொது வெளியில பேசும்போது இதெல்லாம் நம்ம பேசிதானே ஆகணும். இப்போ மறைமுகமா என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம கேட்கணும். இருந்தாலும் எது எப்படியோ நேத்து வந்து பேரணி நடத்தி நல்ல ஒரு அந்த அளவுக்கு ஒரு பயந்தான் சொல்லணும். பயந்துதான் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காம, எதுவுமே நடக்காம, இந்த தேசத்துக்காக, நம்ம தேசியத்திற்காக வந்து அந்த அளவுக்கு ஒரு மக்களை திரட்டி நம்ம முதல்வர் அவர்கள் பண்ணது வந்து, நம்ம முதல்வரையும் தேசியவாதியா ஆக்குன இந்த நம்ம ராணுவ வீரர்களுக்கு நன்றின்னு சொல்லி நம்ம பதிவு முடிச்சுக்கிறோம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.